இக்காரஸோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய கிரேக்க கதைகளில் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இக்காரஸ் அப்படின்றது ஒரு சின்ன பையன், ஓகேவா? அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஞ்ஞானி. அவர் எந்த அளவுக்கு பெரிய விஞ்ஞானி அப்படின்னா, கிரேக்க நாட்டில் இருக்கிற அரசர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு அறிவுரை வேணும் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட தான் வந்து எல்லாத்தையுமே கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியோடைய புள்ள தான் யார் அப்படின்னா நம்ம இக்காரஸ். இந்த இக்காரஸும் அவங்களோட தந்தையும் இல்லை, அதாவது அவங்க அப்பா ஒரு வாட்டி என்னன்னா ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க. ஒரு தீவு, அந்த தீவில் ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்கு ஒரு வேலையை போகிறாங்க. பார்த்தா கடல் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக வந்து என்ன ஆயிடுதுன்னா பொங்குது. அவங்க திரும்ப வந்த படகு வழியாக திரும்ப போக முடியல. அந்த தீவில் அந்த இருக்கிற கோட்டையிலே அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ அப்படி மாட்டிக்கும் போது இக்காரஸோட அப்பா ஓகே என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த தீவு ஃபுல்லாக தேடுறாரு. தேடும்போது நிறைய பறவைலாம் இருக்குல்ல, அந்த பறவைகளோட சிறகுகள்லாம் சின்ன சின்னதாக அதோட ரெக்கெல்லாம் இருக்கும்ல, நம்ம கூட இந்த மயில் மாதிரில குட்டி போடும் அப்படின்லாம் எடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி நிறைய சிறகுகள்லாம் வந்து கிடைக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து அவர் சேகரித்து அந்த காலத்தெல்லாம் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மெழுகு தீப்பந்தம் அப்படி தானே ஏற்றி வைப்பாங்க. ஸோ அந்த மெழுகை எடுத்து அந்த மெழுகை உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குன மெழுகால என்ன செய்கிறாரு, எல்லா சிறகுகளையும் ஒன்றா ஜாயின் பண்ணியில் 2 பெரிய ரக்கைகளை உருவாக்குறாரு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி இந்த ரக்கைகளை உருவாக்கியில் இக்காரஸ்க்கும் அவருக்கு ஒன்று இக்காரஸ்க்கு ஒன்று, இப்படி 2 பேருக்கும் வந்து ஒரு ரக்கைகளை உருவாக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து அப்படியே பறந்து போயிடலாம். என்ன செய்யலாம், இங்கேருந்து பறந்து போயிடலாம், நம்ம நாட்டுக்கு படகுல போக முடியாது, பறந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இது வந்து ரொம்ப லாஜிக்கலாக நீ எதிர்பார்க்கக்கூடாது, சரியா? அது எப்படி ரக்கையில் பறப்பாங்க அப்படின்னு கேட்காத, பட் தட்ஸ் அ ஸ்டோரி. ஆனால் பறக்கிறதுக்கு முன்னாடி இக்காரஸோட அப்பா இல்லை, அவங்ககிட்ட ஒரு வார்னிங் சொல்கிறார். டேய் மகனே, இது வந்து முழுக்க முழுக்க மெழுகும் வெறும் ரக்கைகளாலையும் ஆனது. இந்த ரக்கையை ஒட்ட வச்சதே மெழுகு உருக்கி தான். நீ பறக்கும்போது ரொம்ப ரொம்ப சூரியனுக்கு பக்கத்தில் போவாது, ஏன்னா சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போது நீ என்ன ஆகிடுவ அப்படின்னா, மெழுகு உருகுச்சுன்னா நீ கீழே விழுந்துருவ, ரெக்கெல்லாம் தனித்தனியாக பிஞ்சிரும். அதே மாதிரிடா ரொம்ப தண்ணி பக்கத்தில், ஏன்னா கடல் மேலே பறக்க போகிறோம், தண்ணிக்கு ரொம்ப கீழேயும் பறக்காத. ஏன்னா அப்படி பறந்தா என்ன ஆகும், அந்த தண்ணியோட சாரெல்லாம் பட்டு அந்த ரெக்கைகள்லாம் நல்ல வெயிட் ஆகிடும், பறக்க முடியாது, விங்ஸ் அடிக்க முடியாது. இந்த வார்னிங் மட்டும் சொல்கிறாரு, ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது, ரொம்ப கீழேயும் வந்துடக்கூடாது, 2த்துக்கும் நடுவில் இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறக்க ஆரம்பித்ததும் இல்லை, இக்காரஸ்க்கு ஒரே சந்தோஷம், செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, வாவ் அப்படின்ட்டு பறக்கிறான். அவனோட சுதந்திரத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். லிட்ரலி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனோட சுதந்திரத்தை அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் பறப்போம், இன்னும் கொஞ்சம் மேலே பறப்போம், மேலே பறந்து எப்படி இருக்குது பார்ப்போன்ட்டு மேலே 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 மேலேன்ட்டு பறக்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் ரொம்ப உயர போவாத, டேஞ்சர் அப்படின்றாரு. அவன் கேட்கல. ஏன் அப்படின்னா அவன் என்ன தெரியுமா நினச்சிக்கிறான், நம்ம அந்த மெழுகு உருகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆகுதுன்னா உடனே கீழே வந்துடுவோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போகிறான். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவனையும் மீறி அவன் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போயிடுறான். அந்த மெழுகெல்லாம் சட்டார்னு அப்படியே உருகிடுது. என்ன ஆகும், மெழுகெல்லாம் உருகுனா என்ன ஆகும், அவ்வளோதான். இக்காரஸ் சூரியனோட வெப்பத்தால் அந்த மெழுகு எல்லாமே உருகி ஊற்றி அந்த ரக்கை இருக்கு இல்லையா, அந்த விங்ஸு சிறகுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வானத்திலிருந்து தரையில் வந்து விழுந்து பாவமாக இறந்து போயிட்டான். சோகம், ரொம்ப ரொம்ப பாவமாக இக்காரஸ் வந்து இறந்துட்டான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம புள்ள இறந்ததுக்கு முழு காரணமும் அவனோட அலட்சியம்தான். அது மட்டும் இல்லை, அவன் நம்ம சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கல, நம்மளோட அறிவுரைகளை ஃபாலோ பண்ணலை. அவனோட ஓவர் கான்ஃபிடென்ஸ், என்னால் இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் அவனை அழிச்சுது அப்படின்றத அவர் உணர்றார். 195 கட் ஆஃப் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் நம்ம எடுத்தே தீரணும். ஆனால் அலட்சியம் நம்மளை எடுக்க விடாமல் பண்ணிடும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுட்டே பார்க்கலாம். ஆனால் இன்னையிலிருந்தே நீ இதுக்காக உழைச்சிட்டே இருந்தாதான், கஷ்டப்பட்டுட்டே இருந்தாதான் உன்னால் ஃபைனலாக இதை அச்சீவ் பண்ண முடியும்.
அப்ப அதுக்கான உழைப்பை எக்காரணத்தை கொண்டும் பசங்களா தயவு செஞ்சு தள்ளி போடாத. இன்னும் உங்ககிட்ட 15 நாள் தான் இருக்குன்னா கூட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சா கூட கிட்டத்தட்ட 30 hours. யோசிச்சு பாரு, 30 hours. 3 மணி நேரம் புஷ் பண்ணா, 4 மணி நேரம் புஷ் பண்ணா, யோசிச்சு பாரு, 60 மணி நேரம். இதை விட ஒரு நாள் 2 மடங்கு அதிகமாக உழைக்க முடியும். அப்போ நேரத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உழைக்காம மட்டும் இருக்காத, படிக்காம மட்டும் இருக்காத. நான் சொல்ற விஷயங்களை இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல சரியா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணு. மை டியர் 10th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களுமே இதுல கண்டிப்பா நம்ம 495 மேல எடுக்கணும்ன்றத டார்கெட்டா வைங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுல 590 மேல எடுக்கணும், 195 கட் ஆஃப் எடுக்கணும்ன்ற ஒரு ஆம்பிஷனோட படிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது, சரியா, ஒரு நிமிஷம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் எக்ஸாமுக்கு முதல்ல படிக்க ஆரம்பிங்க. எப்பயுமே முதல் தேர்வு தமிழும் இங்கிலீஷுமா இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் அதை படிச்சிருவோம். ஆனா இருக்கிறதுலே கடினமான தேர்வுகள் என்ன? மேத்ஸ் இருக்கு, இல்ல பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, சோசியல் சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. எந்த கடினமான எக்ஸாம் எது கடைசியில வருதோ அதெல்லாம் முன்னாடி இப்பவே படிச்சு வச்சிரு. இப்போ முன்னாடி டைம் இருக்கும் போதே 1 marks ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்ப படி. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சத்தியமா நீ அதை படிக்க மாட்டேன். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் 1 mark இல்ல ப்ராப்ளம்ஸோ படிக்க மாட்டேன். 2-3 mark படிப்பீங்க, 5 mark படிப்பீங்க, அதான் பண்ணுவீங்க இல்லையா? இப்பவே 1 marks அண்ட் ப்ராப்ளம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தனியா நான் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாத. ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சரும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாம இருக்காத. நம்ம டீச்சர்ஸ் கொடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் சரியா படி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை படி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கண்டிப்பா படிக்கணும், சரியா? ஒரு முக்கியமான விஷயம், எதையுமே ஒரு வாட்டி படிச்சா பத்தாது. ஸ்டடிங் எனிதிங் ஜஸ்ட் ஃபார் ஒன்ஸ் இஸ் நாட் எனஃப். ஒரு வாட்டி படிச்சா பத்தாது. ஒவ்வொரு விஷயத்தையும் 2ல இருந்து 3 வாட்டி படிக்கணும். அப்ப கடைசி நேரத்துல படிச்சா எப்படி முடியும்? கடைசி நேரத்துல படிச்சா ஒரு வாட்டி தான் படிக்க முடியும். நீ இப்பவே படிச்சாதான் படிச்சதை திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவ. அப்படி ரிவைஸ் பண்ணாதான் உனக்கு அதுல எக்ஸாம்ல ஞாபகம் வரும். நீ வாட்டி படிக்கிறதே எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான், எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான்னா அப்ப அது எக்ஸாம்ல நியாயமா மறக்க தானே செய்யணும். நம்ம பிரெயின் அப்படிதானே ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சும் அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இப்போ ஒரு வாட்டி படி, அப்போதான் எக்ஸாம் முன்னாடி ரீகால் பண்ணவும் உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு போஸ்ட்பான் பண்ணாத. இவ்வளோ அறிவுரை கேட்டு என்ன திரும்ப தோணும்? நாளையிலிருந்து ஆன்சர் நான் சூப்பராக படிக்கிறேன், அதான் உன் மனசில் தோணும் நிறைய பேருக்கு. நாளையிலிருந்து ஆன்சர் நான் நல்லா படிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கே நன்றே செய், அதை இன்றே செய். நாளைக்கு ஆரம்பிக்கிறேன், 8 மணிக்கு மேல ஆரம்பிக்கிறேன், நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பார்த்துக்கிறேன், இன்ஸ்டா பார்த்துக்கிறேன். இப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் இட் நவ். இதுல ரொம்ப தெளிவா இருக்கு, சரியா? முதல் விஷயம், எதுலையுமே இல்ல ஒரு கடமைக்கு அப்படின்னு செய்யவே செய்யாது. கிவ் யுவர் பெஸ்ட், கிவ் அ ஃபைட். என்னால என்ன முடியும்ன்றத இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி யூ கிவ் அ ஃபைட் ஆன் எவ்ரிதிங். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஜஸ்ட் பார்ட்டிசிபேட், யூ கோ அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட். நீ யாருன்னு காமிச்சிட்டு வா. இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல சரி நீ 495 எடுக்கிறியோ இல்லையோ, 595 590 மேல எடுக்கிறியோ இல்லையோ, ஆனா எனக்கு நீ லாஸ்ட் டைம் எடுத்ததை விட, போன வாட்டி எடுத்ததை விட அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் அதிகமா எடுக்க வேண்டாம். 70ஸ்ல இருக்கிறவன் 80ஸ்ல இருக்கிறவன் 90s வா, 90ஸ்ல இருக்கிறவன் 95 கிராஸ் பண்ணு. 95 ஏற்கனவே எடுத்தவன் சென்டம் எடுத்து காட்டு. If you're not going to improve now, then when are you going to improve? So give it a fight. யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. And I want every one of you to fight. அத்தனை பேருமே இந்த வீடியோல I will fight அப்படின்னு கமெண்ட் பண்ணு. I want every one of you to comment I will fight. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன திறமை, நீ யாருன்றத இந்த உலகத்துக்கு காட்டு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த உலகத்துக்கு தெரியணும்ல, காட்டு. I know you will win, but prove it to the world also, not only to me. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கு, குவார்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. இந்த லாஸ்ட் 15 days you're not going to waste even a second. புரியுதா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெடிகேட்டடா படிக்க போறேன். என்னென்னலாம் படிச்சிருக்கணும்,
நாங்கள் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் 3 years 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆவது கண்டிப்பா நீ ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட பார்க்காம போறது தப்பு. குறைஞ்சபட்சம் 3 குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு போயிருக்கணும். நம்மளோட லைவ் கிளாஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணு. தனியா படிக்க முடியலையா, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணு. லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணி எங்க கூட சேர்ந்து படி. அப்படி படிச்சா உனக்கு கண்டிப்பா மார்க் வரும். சண்டே ஆச்சுன்னா மேரத்தான் செஷன்ஸ் எடுக்கிறோம். எல்லா மேரத்தான் செஷன்ஸையும் ஒண்ணு விடாம என் கூட சேர்ந்து அட்டன் பண்ணு, ஒழுங்கா படி. சரியா? இது எல்லாத்தையும் நீ சரியா செய்யற பட்சத்துல கண்டிப்பா உனக்கு வெற்றின்றது கிடைக்கும். அண்ட் இது கூடவே இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட வேதாந்தோல MVSAT அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதினு அக்டோபர் மாசம் நடக்க போது. உங்களோட குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணு. இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரெஜிஸ்டர் ஃபார் திஸ். இதை யார் யாரெல்லாம் சரி எழுதலாம்? 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எழுதலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நான் உனக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுறேன். அநியாயத்துக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் உங்களால் சூப்பராக எழுத முடியும். இதில் நீ நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. உனக்கு லேப்டாப்பு, ஹெட்ஃபோனு, அப்புறம் என்னது ஃபோனு, இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ்லாம் தராங்க. கிட்டத்தட்ட என்ன 150 கோடி வரைக்கும் ஏதோ ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீ நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற, JEE ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்போது இதில் நல்ல மார்க் எடுத்துட்டாலே உன்னால் இதுக்கு ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே உனக்கு இதில் கிளாஸஸ் எடுப்பாங்க. புரியுதா? இந்த ஸ்காலர்ஷிப் நீ வின் பண்ணுறேன்னா, ஸோ இந்த எக்ஸாமை எழுது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீ இந்த எக்ஸாம் எழுது. உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக லைஃப் சூப்பராக இருக்கும். சரியா? பாய் பாய்.